வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. அன்புமா, என்ன அண்ணன் மடியில் படுத்திருக்கானா? அண்ணன் கிட்ட பேச மாட்டேன். நான் பேச மாட்டேனே, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் தெரியுமா? அச்சுச்சோ, என் அன்பழகி ஏன் பேச மாட்டான் அண்ணன் கிட்ட? ஏன் பேச மாட்டானா? நேத்திக்கு நீ என்ன விட்டுட்டு எங்க போன? நைட்டு எங்க வெளியில போயிட்ட? நீ நைட்லாம் வெளியில போகவே மாட்டியே, ஆனா ஏன் போன நேத்திக்கு? நான் வெளியிலலாம் போகலடா, வயலில் தான் படுத்திருந்தேன். நேத்திக்கு வயலில் கொஞ்சம் வேலை இருந்தது, ஒரு ஆள் வேலை பக்கம் வந்துருந்ததா, அப்படியே அது கூட வேலை பார்த்துக்கிட்டே படுத்துட்டேன். உண்மையாவா? வயலுக்கு போயிருந்த? வயலுக்கு தான் போயிருந்தேன், முக்கியமான வேலை இல்லைடா, அதனால தான் போயிருந்தேன். அண்ணனுக்கு பதில் தான் அண்ணன் மாதிரியும் உன் டாக்டர் பார்த்துப்பாரு, அதனால தான் நம்பிக்கையாக விட்டுட்டு போயிருந்தேன் அண்ணன். அப்ப நீ வேணுனே போலையா? வேணும்னே என் தங்கத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போவேனா? அதானே, நீ வேணுனே போயிருக்க மாட்டேனே. ஆனா இந்த அப்பத்தாவும் இந்த சரசக்காவும் நீ வேணுனே என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிச்சாங்க தெரியுமா? அவங்க கிடக்குறாங்க, ஏதாவது பொறாமையில் சொல்லியிருப்பாங்க. அண்ணன் உன் மேலே பாசமாக இருக்கான்ல, அதனால உன் மேலே பொறாமையில் சொல்லியிருப்பாங்க. அதான் பொறாமண்ணா, நீ என் மேல ரொம்ப பாசமா இருக்கியா? அதான். ஆமா, பெரிய பொறாம அப்படியே எங்களுக்கு வந்துட்டால. ஏண்டி கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, சேலை கட்ட வேண்டியதானே, எதுக்கு இப்ப பாவாடை தவணையை போட்டுட்டு நிக்கிறவ? ஏக்கா நீ சும்மா இருண்ண, நீங்களாம் சேலை கட்டி விட்டாதான் எனக்கு கட்ட தெரியுது. காலையில பார்த்தேன் உன்னை ஆளக்கணும், நீ இந்த வீட்டுக்கு வரவே இல்லையே, இப்பதான் வந்திருக்க. நான் காலையில குளிச்சேன்ல, அதான் எனக்கு பாவாடை தவணை தானே கட்ட தெரியும், அதான் எடுத்து கட்டிக்கிட்டேன். அப்ப நேற்றுக்கு புருஷன் வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்தியடி, அது எப்படி கட்டிட்டு வந்த? அது அங்க அந்த மகாக்கா இருக்காங்கல்ல, அவங்க கட்டி விட்டாங்க. சரிடி, அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, வா புடவை கட்டி விடுறேன். கிளம்பலையா உன் மாமியார் வீட்டுக்கு? அண்ணா, நான் நாளைக்கே போட்டான். இல்லையடா, மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம், இன்னைக்கு திருப்பி அனுப்ப தான் சொன்னாங்க. அண்ணா, எனக்கு அங்கெல்லாம் பிடிச்சதா இருக்கு, எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. இருந்தாலும் நேற்று நைட்டு நீங்கள் இல்லையா, நான் உன் மாடியில் படுக்கவே இல்லை. இப்போ தான் நான் உன் மாடியில் படுத்திருக்கேன். இப்போ தான் பொழுது போயிடுச்சுலன்னா 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் நாளைக்கு போறேன். சரி, நீ சொல்லி நான் ஏதாவது பண்ணாமல் இருந்திருக்கேன்னா ஃபோன் போட்டு சொல்லி பார்க்குறேன், நாளைக்கா பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்புகிறேன்னு. சரின்னாங்கன்னா நாளைக்கே அனுப்புகிறேன்னு. ம், சரிண்ணா. அப்புறம் இந்த டாக்டர் காலைல உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா? ஐயோ வந்துட்டாரே, இவ இப்பதான் டாக்டர் பேச்ச ஆரம்பிக்கிறா. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். ஏம்மா, மாப்பிள்ளை சொல்லிட்டு தானே போனாரு ஆஸ்பத்திரியில் ஏதோ வேலை இருக்குன்ட்டு? சொல்லிட்டு தான் போனாரு, உன்கிட்ட சொல்லிட்டு போனாரு. நான் தூங்கணும்னா அதனால என்கிட்ட சொல்லிட்டு போலையா? நான் போன் அடிச்சேன் தெரியுமா, நான் நீ தூங்கணும் தான் சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இப்பெல்லாம் ஏன் மேல பாசமும் இல்ல, இவ பயப்படுவாளேன்னு தோணவும் இல்ல. மாப்பிள்ளை, நான் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க, நீங்களே பேசுங்கண்ணா, என்னதான் சொல்கிறேன்னு பார்க்குறேன். ம், சரிங்க மாப்பிள்ளை. அதான் நீ தூங்கிட்டு இருந்தல்ல அன்பு, அதனால சொல்லாமல் போயிருப்பாரு. இல்லைன்னா உங்ககிட்ட போய் மாப்பிள்ளை சொல்லாமல் போவாரா? அவருக்கு இப்பெல்லாம் பயம் இல்லைண்ணே, நான் பொண்டாட்டி ஆயிட்டேன்ல, இதுக்கப்புறம் நல்லா மிரட்டி கிரட்டி வைக்கணுமா. இந்த சரசக்கதை எனக்கு சொல்லி கொடுத்தது தெரியுமா? புருஷன் லேட்டா போனா, எங்கேயாவது லேட்டா வந்தா அப்பெல்லாம் கேட்கணுமா, இங்க எங்க போறீங்க எங்க வரீங்க அப்படின்னு கேட்கணுமா. அப்படிலாம் கேட்டாதான் பயந்துக்கிட்டு சீக்கிரமா வருவாங்களாம், சீக்கிரமா போவாங்களாம். அடி பாவி, கேப்ல நம்மள கோத்து விட்டாலே, டாக்டர் வேற நம்மள பார்த்து மறைப்பாரோ. அன்பழகி, இப்ப ஏம்மா அதெல்லாம் பேசிக்கிட்டு, அதுவும் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்ப உங்கன்னுட்ட சொல்லணுமா? பொறுமையா பேசிக்கலான்னு. ஏக்கா நீ சும்மா இருண்ண, நீ எனக்கு நல்லது தானே சொல்லி கொடுத்துருக்க. பாரு, நீ சொன்ன மாதிரி நான் ஏன் டாக்டரை கண்டிக்காததுனால தான் நான் தூங்கினேன்னு அப்படியே போயிருக்காருக்கா. இது வரைக்கும் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கல பத்தியா? ஒரு பொண்டாட்டி கூட்டாந்து அம்மா வீட்டில் விட்டமே, என்ன ஆனா ஏதானா, சாப்பிட்டாலா இல்லையா, அதெல்லாம் மனுஷன் கேட்டிருக்கணும்ல. கேட்கவே இல்லைனா அப்ப என் மேல பயம் இல்லை, பாசம் இல்லைன்னு அர்த்தம். ஏம்மா, பாசம் இல்லை பயம் இல்லைன்னு யாருமா சொன்னா? அவரு என்ன ஏதோ கூலி வேலைக்கா போனாரு? டாக்டருமா, வேலை எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி தானே வர முடியும். ஏக்கா என்னதான் வேலை இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத வேலை என்ன வேலை? அப்படி ஒரு வேலை தேவையா? அது சரி, முழுசா பொண்டாட்டியாவே மாறிட்டா, ஆனா மற்றதுக்கெல்லாம் தான் ஒத்துழைக்க மாட்டா. அந்த விஷயம் மட்டும் புரியல. ஆனா டாக்டர் மேல இப்ப கோவம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சே. பாவம்னா மச்சான், அப்படிலாம் கோவப்படக்கூடாதுன்னு. கோவப்படுறதுன்னு அப்படி கிடையாது, நான் அவருக்கு சமாதானம் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ சொல்லுவல்ல, அம்மு சாமி கோச்சு கதற அப்படின்லாம் சொல்லுவல்ல, அந்த மாதிரி அவரை சொல்லுவேன். அவர் சொன்னா நான் விட்டுருவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நான் ரொம்பவே கோவமா இருக்கேனா, அதனால நான் சீக்கிரமா சமாதானம் ஆக மாட்டேன். என்கிட்ட சொல்லாம போனது தப்பு இல்லைண்ணே, அதான் நான் ரொம்ப கோவத்துல தான் இருக்கேண்ணே. நீ ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணாத அவருக்கு. எடி, உன்கிட்ட சொல்லாம போனாலும் போன் போட்டதுக்கு தான் சொல்லியிருக்காருல மாப்பிள்ள, இந்த மாதிரி கேஸ் இருந்ததுமா, அதனால தான் வந்துட்டேன், பேஷண்ட் இருந்தாங்கன்னு. அப்பதான் நீ அப்படியே உன் பேரனுக்கு சப்போர்ட் தூக்கிட்டு வந்துடாதண்ணே. நான் தான் சொல்லிட்டல, நான் பொண்டாட்டி அப்படிதான் கோவப்படுவேன். அவர் புருஷன் பயப்படணும்னு. அது சரி, இப்ப நீ பொண்டாட்டி ஆயிட்ட அப்படிதானம்மா? ஆமா, நான் பொண்டாட்டி இல்ல, அப்படிலாம் தான் புருஷன் மேல கோவப்படணும். லேட்டா வந்தாலும் பொண்டாட்டிக்கு பயப்படணும்னு. காலையில போன மனுஷன் இப்ப பொழுது சாயவே போகுது, இப்ப கூட வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா பாபா, ஏன்ட்டு இவ்வளோ கோவப்படுறாளே?
இன்னைக்கு வரட்டும். நான் எப்படி கோவப்படுறேன்னு மட்டும் பாருங்களேன். அப்புறம் இருக்கு அவருக்கு இந்த மாதிரிலாம் அன்பு விட்டுட்டு போகக்கூடாது, அன்புக்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது, லேட்டெல்லாம் போனால் அன்பு அப்படியே கோச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நான் அவருக்கு தெரிய வைக்கிறேன். ஏம்மா மாப்பிள்ளை பாவம்னா அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. சமாதானமாக தான் போகணும். ரொம்பலாம் கோவப்பட்டு திட்டாதானே. அண்ணா நீங்கள் எல்லாரும் வாய முடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் எப்படி கோவப்படணுமோ அப்படி கோவப்படுவேன். அப்புறமா நானே சமாதானம் ஆயிடுவேன். என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. ம். ஆமாண்ணே, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ பெரிய பிள்ளை தானே, எனக்கு கொஞ்சம் விவரம்லாம் தெரியும். அது சரி அது சரி. மாப்பிள்ளை தங்கச்சி கூப்பிட்டுமா? வேணார்ல, அவள் உங்கள் மடியில் படுத்துருக்கட்டும். நான் வந்தேன்னு தெரிஞ்சா டிஸ்டர்ப் ஆகிட்டு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரட்டும். நான் வந்ததா அப்புறமா சொல்லுங்கள். தங்கமான மாப்பிள்ளையா இவரை போய் சோதிச்சு பார்க்குறாளே எம்மா பொறுப்பாக நடந்துக்கிறான் புள்ள. ம் சரிங்க மாப்பிள்ளை. அண்ணா நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே என்ன நீ ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கேன். ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஏதோ ஃபோன் வர்ற மாதிரி இருந்தது, அதை என்னன்னு பார்த்துட்ருக்கேன். சரி சரி, நீ என்கிட்ட பேசு. அப்படியே நான் தூங்குறேன்னா கொஞ்ச நேரம். இந்த டாக்டர் வந்தால் மட்டும் என்னை எழுப்பி விடுன்னு நான் போய் அவர்கிட்ட சண்டை போடணும். ம் சரிம்மா. அன்பழகி, மாப்பிள்ளைகிட்டலாம் சண்டை போடக்கூடாது. எப்பயுமே மாப்பிள்ளையை புரிஞ்சு நடந்துக்கணும். உனக்காக தானே அவர் இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஊர்லேயே இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை வெளியில் கூட்டிட்டு போகாமல் உனக்கு இங்கே இருந்தால் தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட தேவையில்லாமல் சண்டைலாம் போடக்கூடாதுன்னு. அண்ணா நீ வருத்தப்படாத, நான் சும்மா சொல்கிறேன். டாக்டர் மேலே என்னால் கோவப்பட முடியுமா? கோவப்பட முடியாதுதான்டா, இருந்தாலும் சொல்கிறேன் உனக்கு. நான் உனக்கு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி தான் இருப்பேண்ணே. நீ ஒன்றும் வசனப்படாத, நான் நல்லபடியாக நடந்துப்பேன் எல்லாருக்கிட்டையும். சரிடாம்மா. சரவணன் வேறு ஊருக்கு போனான், என்ன ஆச்சுன்னு தெரில. இன்றைக்கி வந்துருவான் தானே சொன்னான். ஃபோனையும் காணும் ஒன்றையும் காணும். பேசாமல் நம்மளே ஃபோன் போட்டு பார்ப்போமா? வேணாம், அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணால் மிஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அரைஞ்சிட்டு கிளம்பி வருவான். 2 நாள் தான் நான் பார்த்துக்கலாம். இவனுங்க போய் ரொம்ப நேரமாக அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க? விளையாட போகிறேன்னு தானே சொன்னானுங்க, அவனுங்கள்ட்ட இவனுங்க என்ன பேசுகிறானுங்க? டேய் அஜய், நம்ம கூப்பிட்றத கூட காதில் அவங்க என்ன பண்ணுறான்? ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? டேய் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு வந்தோன்னு சொல்லிட்டோம். நாங்கள் மேட்ச்சை முடிச்சுட்டு போகிறோம், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பண்ணுங்கள். டேய் நீங்களாம் மேட்ச் ஆடலான்னு யாராவது கேட்டாங்களா? நீங்கள் மேட்ச் ஆடலான்னு மட்டும் யாராவது கேட்டாங்களா? மரியாதையே போங்கடா. ஜெகனே கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. இப்போலாம் வர உனக்கு துளிர்விட்டு போச்சு. அந்த 3rd இயர் பொண்ணுக்கிட்ட அடி வாங்கினதுக்கப்புறம் கூடமா வந்து திமிராடுங்களா? டேய் அவகிட்ட நான் அடி வாங்கணும்னு உனக்கு யார் சொன்னா? யாரும் சொல்ல தேவையில்லடா மாப்ள, நாங்களே நேராக தான் பார்த்தோமே போலிருந்து அந்த புள்ள வச்சத. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பேசுகிற வாய்க்கெல்லாம் உங்களுக்கு என் கையால் தான் முடிவு இருக்க போகுது, அவளுக்கு என் கையால் தான் முடிவு இருக்க போகுது பாரு. எந்த முடிவு வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடி தான். இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் ஆடணும், அதுக்கு என்ன சொல்கிறேன்? முடியாதுடா, நாங்கள் தான் ஃபஸ்ட் மேட்ச் ஆடுவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன ரொம்ப நேரமாக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? டே அஜய், என்னடா அவன் கடந்த போகிறான், நீ வாடா அப்புறமா மேட்ச் அடிக்கலாம். தான் சொல்லிட்டாரே உன் 6 உயிர் நண்பன், கிளம்புங்கன்னு காத்து வரட்டும். ஏய் அவன் சொல்கிறதுக்காக போல, சரவணன் வேற ஊரில் இல்லை, எங்களுக்கு மேட்ச் ஆட விருப்பம் இல்லை. அரைக்குறையாக தான் கிரவுண்டுக்கு வந்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீ 7:30 கூட்டுற, அதனால போகிறோன்னா. ஆமாம் பெரிய இவனுங்க அவன் இல்லைனா இவனுங்க ஆட மாட்டானுங்க. ஆனால் ஒரு கேங்காக தான்டா சுற்றுறீங்க. உங்களுக்குலாம் இருக்கு ஒரு முடிவு ஒரு நாள். டேய் முடிவு பண்ணுறப்ப சொல்லிட்டு முடிவு பண்ணுன்னா அலாட்டாக இருக்கிறதுக்குல நீ என்ன காமெடி பண்ணுறன்னு பார்க்கறதுக்கு. டேய் வினோத், இவனுங்க 3 பேர் கூட சேராத, இவனுங்கெல்லாம் கிரிமினலு. அவனுங்க கூட சேர்ந்தினா நீயும் கிரிமினல் ஆகிடுவ. ஆமாம் மச்சான், நீ ஜெகன் கூட சேருன்னா அவர் போதி தர்மரு, உன்னை அப்படியே புத்தர் ஆக்கிடுவாரு. போடா டேய். மச்சான் ஃப்ளோவாக கலாய்க்காதடா, 2 பேரும் பாவண்ணா. டேய் வீணா அடி வாங்கிடாதீங்க, இந்த ஜெகனை பற்றி உங்களுக்கு தெரியாது. மச்சான் அப்போ கீழே உட்காரோம், உட்காந்து பேசுவோன்னே உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லு, அப்புறமாச்சும் கொஞ்சம் பயப்பட ட்ரை பண்ணுறோம். டேய் தேவையில்லாமல் வெறுப்பேற்றிட்டு நிற்காதீங்க. ஃபைனல் இயர் ஒழுங்காக முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். 7:30 கூட்டி வைக்காதீங்க, அவ்வளோதான். டே ஆமாவையா, உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லாண்டா, ஏதோ பெருமைங்கிறான். ஒன்று அதை சொல்லு, இல்லைனா மூடிட்டு நிற்க சொல்லு. அவனா இந்த ஜெகனை பற்றி தெரியாது அப்படிங்கிறானே, அப்படி என்னதான்டா அவனை பற்றி அவன் தெரிஞ்சுக்க சொல்கிறான்? டேய் ஃபர்ஸ்ட் என் ஆமாவையன் கூப்பிட்றத நிறுத்துனா, என் பேர் ரிஷியோ இல்லை டாக்டர் வசியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. அவனை வாய மூட சொல்லு, இல்லாமல் பெருமையே சொல்ல சொல்லு. இன்னைக்கு 2ல் ஒரு முடிவு தெரியாமல் போகிறதில்ல. பைத்தியக்காரனுங்க என்னதான் பேசி நிற்கிறானுங்கன்னு தெரியல. டேய் பாரிங்களா இல்லையாடா இப்ப? இவன் ஒருத்தன் சுழி தங்காது இவனுக்கு ஒரு இடத்துல ஈரா வரேன். வினோத்தே அவ்வளோதான், உங்க 2 பேருக்கும் மரியாதை. ஒழுங்காக செய்ய கூப்பிட்டு கிளம்பு சொல்லிட்டேன். டேய் இவனுங்க சொல்கிறதுக்காக இல்லை, இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது. நல்லா விளையாடுற மூட்டே இல்லை, வா போகலாம். ஆமாம் மச்சான், இரிட்டேட்டிங் ஃபார் மீ. இவனுங்களை ஒரு நாள் மூஞ்சை ஒட்டைக்கணும்டா, அப்போ தான்டா எனக்கு மனசு வரும்.
அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ரீநிதி புள்ள என்னை அடித்ததை வேற இவனுங்க பார்த்துருக்கானுங்க. அதனால தான் இன்னும் விருப்பத்துறானுங்க. அவள் அடித்ததுக்கு அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தா தான் இன்னும் யாராவது பேசாமல் இருப்பானுங்கன்னா அன்னைக்கே வாய முட்டிடுடான்னு சொன்னேன். நீ தான் தேவையில்லாத அவள்கிட்ட வச்சுக்கிட்ட பற்றியா காலேஜ் பூரா நாரி போகுது. ஏய் உன்னை அந்த கிரவுண்ட் வழியாக தானே வர சொன்னேன், உன்னை யார் இப்படியே வர சொன்னா? தேவையில்லாத ஒரு கேரக்டர் இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கு. லேடிஸ் ஹாஸ்டல் இந்த பக்கம் இல்லையே. ஏய் வாடி. டேய் பையா. டேய் பையாவா? எவ்வா அவ? ஏய் யாரை பார்த்து டேய் பையான்னு? நான் உனக்கு சீனியர் தெரியுமா? சீனியரா? அப்படி உன்னை பார்த்தா தெரியலையே. ம் சீனியர்னு நான் நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு உட்காந்துருக்க முடியும் உனக்கு சீனியர்னு? தேர்ட் இயர் தானே நீ? நான் தேர்ட் இயர் தான், நீ என்ன ஃபர்ஸ்ட் இயரா? அடிங் சீனியர்னு சொல்லிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயரான்னு கேட்குறா. ஃபைனல் இயர் டி. ஏய் வாடி பொடின்னு கூட்டா வாயை உடச்சிருவேன் சொல்லிட்டேன். மரியாதை இல்லாம சீனியரை பேசுற. உன்னை வாடி பொடின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? ஓ சீனியரை மரியாதை இல்லாம பேசினா ஜூனியரை வாடி பொடின்னு கூப்பிடுவீங்க. எந்த ரூல்ஸ்ல இருக்கு இப்படி? எடி ஸ்ரீநிதி வம்பு வளர்க்காத வாடி, உண்மையிலே அவர் சீனியர் தான். ஏய் வாய முடுனா, சீனியர்னா கொம்பா முளைச்சிருக்கு. சீனியர்னாலும் இந்த காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் தானே, நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். எதுக்கு இப்போ இவன் தேவையில்லாதான் வளர்த்துட்டு இருக்கான்? என்னது அவன் இவன் பேசுற? ஏய் அவ்வளவுதான் உனக்கு? அவ்வளவுதான் எனக்குன்னா ஏன் எவ்வளவு கொடுக்கலான்னு இருந்தா அவ்வளவுதான் எனக்குங்கிறேன். வாயை உடச்சிருவண்டி. பல்ல பேத்துரு வேண்டா. ஏய் இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. நீ என்ன பண்றது? இப்ப நான் உன்ன என்ன பண்றேன்னு பாரு. தானாண்டி யாழ்றைய கூட்டாதடி. மக்கா 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 மக்கா. ஏய் என்ன வேலை பார்த்துருக்கேன்? இப்படிலாம் வாய் பேசினா இப்படிதான் பேசுவேன். நீ என்ன டீ போட்டு கூட்ட, நான் உன்ன டா போட்டு கூட்டேன். அதோட இல்லாம ரொம்ப ஓவரா வாய் பேசினா இப்படிதான். சீனியர்னா 2 கொம்பா முளைச்சிருக்கு. இந்த பருப்புலாம் என்கிட்ட வேகாதுன்னா ஒழுங்கா பேச கத்துக்க, நானும் ஒழுங்கா பேசுவேன். ஏய் ஏய் உன்னை பாரு. நிதி ஒழுங்கா வந்துருடி, கீழே வேற தள்ளி விட்ட. ஐயோ ஏன் என்ன பண்ணுவான் இவன்? ஏய் இவன் பண்ண மாட்டான்டி, இவன் ஃப்ரெண்டுங்களை பத்தி உனக்கு தெரியாதுடி. மாதிரி அதே வந்துருடி ஸ்ரீநிதி. இரு பிரச்சனையை முடிச்சுட்டே போவோம். இன்னும் உனக்கு திமிராடங்களான்னு? ஏய் இதுக்கு மேல நம்ம இங்க நின்னோம் நம்ம வாய் அடைக்கிடுவானுங்க. வா ஓடிலாம் சொல்லிட்டேன். இப்போ ஒரு பயந்தாங்களி வா. அவ போயிட்டாளா? டேய் அவ போறது இருக்கட்டும் பைத்தியக்காரா. இவ்வளவு நேரம் கீழே பப்பரப்பேன் கடந்த, இப்போ எதுக்கு இந்த உட்காந்து பல்ல கட்டுறேன்? அதானே நீ விழுந்ததுல ஏதாவது அடிபட்டுருச்சோன்னு நாங்களே பதட்டத்தில் இருக்கோம். நீ என்னன்னா ஏன் உட்காந்து பல்ல காமிச்சிட்டு இருக்க? ஒருவேளை தலையில ஹெவியா ஏதாவது அடிபட்டதுல மூளை குழம்பிடுச்சோ? ம் அதெல்லாம் அடிப்படல, சேஃபாக தான் உண்டேன். இருந்தாலும் அவளுக்காக கொஞ்சம் பில்டப் கொடுத்தேன். அப்போ தானே நாளைக்கு போய் நீங்கள் அவகிட்ட எனக்காக பேச முடியும். டேய் நாங்கள் எதுக்கு உனக்காக பேசணும்? மச்சான் அவள் கோவப்படும்போது எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? அதுக்கு எனக்கு தான் நல்லா பில்டப் பண்ணி ஊசு பேத்தி விட்டு லவ் வர வைக்கிற அளவுக்கு பேச்சு திறமையான 2 நண்பர்கள் இருக்காங்களே. எந்த பைத்தியக்காரன் நாயின்னு மட்டும் சொல்லு, நான் போய் பாருங்களா பளிர்னு ஆரம்பிச்சிட்டு வரேன். மச்சான் அப்போ நீங்கள் 2 பேரும் உங்களே மாற்றி மாற்றி ஆரம்பிச்சுக்கோங்கடா. ஏன்னா அந்த பைத்தியக்காரங்க நீங்கள் தான். டேய் எங்களை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே மச்சான். போன மாதம் இருக்குமா அந்த புள்ள அந்த ஜெகன் அடிச்சது செம்மையாக இருந்துச்சுல, அன்னைக்கே என் ஆள்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிற வேலையில் பிஸி ஆகிட்டு அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ண மறந்துட்டேன். பத்தியா கடவுளாக வந்து ஞாபகம் முடித்திருக்காரு. அந்த புள்ள இன்னும் இருக்குடா, என்னடா நீ மறந்துட்ட, போய் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணுன்னு. எது உங்களை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு கேவலமாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிருக்கா, அவளை ஃபாலோ பண்ண சொல்லி கடவுள் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாரு அப்படி தானே? அஃப்கோர்ஸ் மச்சான், மெயில் அனுப்பி ஞாபகம் படுத்திருக்காரு. டேய் நான் நாளைக்கு காலேஜுக்கு வரமாட்டேன்னா? ஏன் வரமாட்டேன்? அதாவது நான் நாளைக்கு ஹாஸ்டல்லே தான் இருப்பேன் பார்த்துக்க. நீங்கள் மெனக்கிட்ட இந்த தேர்ட் இயருக்கு போய் இவளை பார்த்து இவளை நீங்கள் பார்க்க வேணாம், இவள் பார்க்குற மாதிரி சூழ்நிலையில் நின்று ஐயோ வசந்த்க்கு இப்படி அடிபட்டுருச்சு, தலையில் அடிப்பட்டதில் ரொம்ப பெயினாக இருக்குங்கிறான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியலையே, கான்சன்ட்ரேஷன் போகிற அளவுக்கு அவனுக்கு தலையில் அடிப்படும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு எங்கள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு போச்சு அப்படின்னு பில்டப் கொடுக்கணும். ஏன் மூளை குழம்பி போச்சு, மூளை செதறி போச்சு, கோமாவுக்கு போயிட்டான்னு சொல்லட்டுமா? மச்சான் நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஜெயம் ரவி சார் சொல்லுவார்ல தமன்னா கிட்ட, அந்த மாதிரி சின்ன முளை சுருங்கி போச்சு பெரிய முளை பிரிஞ்சு போச்சு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படிலாம் நாங்கள் பேசுறதுனால என்ன ஆக போகுது? டேய் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மனசாச்சு இருக்கும்டா. ஒருத்தன் அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சாரி கேட்கறதுக்கு இன்னொரு மீட்டிங் கடவுள் ஏற்பாடு பண்ணி தருவாரு. அது கடவுள் ஏற்பாடு பண்ண போகிற மீட்டிங் கிடையாதுடா, எங்களை வச்சு நீ ஏற்பாடு பண்ணுற மீட்டிங். அப்படி சொல்லலாம் மச்சான். அப்போ நான் போய் ஹாஸ்டலில் தூங்கட்டுமா? நாளை காலேஜ் வர்றதுக்கு இப்போ இருந்து தூங்க போகிற அப்படி தானே? ஆமாம் மச்சான்.
நாளைக்கு சரவணா வந்துடுவான் தெரியுமா? டே டே கம்மன் இருங்கண்ணா. அவன் திட்டுவான்டா காலேஜுக்குலாம் கட் அடிச்சானா. அவன்கிட்ட சொல்லாதீங்கண்ணா. எனக்கு தெரியாது, அவனா கண்டுபிடிச்சிட்டா நீ செத்த. நீயாச்சு அவனாச்சு. நாளைக்கு ஏதோ போன போது நாங்கள் போய் அவள் கண்ணில் படுற மாதிரி பேசுவோம். ஆனால் இவ்வளோ பில்டப்லாம் கொடுப்போமான்னு டவுட்டு தான். டேய் நீங்கள் மட்டும் நாளைக்கு பில்டப் கொடுக்கல அப்புறம் பாருங்களேன், என்ன பண்ணுவேன்? வேற ஆளை ஏற்பாடு பண்ணி பில்டப் கொடுக்க சொல்லுவேன். திருந்த மாட்டேன் அப்படி தானே? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மச்சான். இதெல்லாம் நேரம்டா. இப்போலாம் ஒரு பொண்ணு அடிச்சா உங்களுக்கு லவ் வந்துடுது இல்லை? அவளோட போல்டு கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அது சரி அது சரி. நாளைக்கே பைக்கில் உட்காருன்னு ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்து விட்டு ஏற்ற சொல்கிறேன். உனக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். மச்சான் அவள் லாரியை கொண்டு வந்து ஏற்றுறா அப்படின்னா நானா பைக்கை கொண்டு போய் லாரி கடியில் விட கூட ரெடி தான் மச்சான். சீ காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். ஐய முத்திருச்சு மச்சான். ஹாஸ்டலுக்கு போவோமா? டேய் அவன் ஆஃப்லைனுக்கு போயிட்டான், வா போகலாம். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே, என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவையள்ளும் ஆ ஆ பொன்னிலே சொல்லுடா ஜெய். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மா தான். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாத கட் அடிச்சிட்டனோ? டேய் நல்லா பில்டப் பண்ணிங்களா? பில்டப் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், என்ன ரியாக்ட் பண்ணான்னு தெரியுமா? என்னடா ரியாக்ட் பண்ணா? என்னால் தானே அடிபட்டாரு, நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு கேட்டா. நான்டா லீவ் ஆச்சு, தவிக்கிட்டோம் நாளைக்கு வரைக்கும் தவிக்கிட்டோன்னு என்னை பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கணும். அவள் கண்ணுலே அந்த ஆர்வம் தெரியணும். ஒரு ஆர்வமும் தெரியாது, ஏன்னா அவள் தான் இப்போ உன்னை பார்த்துருவாளே. டேய் அவள் எப்படி பாப்பா? ஒன்று நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பாப்பா, இல்லை காலேஜில் இருந்தால் பாப்பா. நான் அந்த ஹாஸ்டலில் இருக்கனே. ஹாஸ்டலுக்கு வந்து தான் பார்க்க போகிறா. டே அஜய் என்ன காமெடியாக பண்ணுற? இது பாய்ஸ் ஹாஸ்டல். அவள் எப்படா வருவா? சாதாரண பிள்ளைங்களாம் வராதுங்க, ஆனால் ஸ்ரீநிதி மாதிரி எல்லாம் வருங்க. என்னடா உளறான் மச்சான்? அடிபட்டுருச்சு அப்படி இப்படின்னு 4-5 பிட்டு நாங்கள் போட்டோம் நங்குற மாதிரி. அதுக்கு அவள் என்னால் தானே அடிபட்டுருச்சு, உடனே பார்த்தாகணும், அவையோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னா. சரி ஹாஸ்டலில் இருக்கான், இப்போலாம் பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்ல வேண்டியதானே இருமே. நானும் சொன்னேனே ஹாஸ்டலில் தான் இருக்கான், பார்க்க முடியாதுங்களா. ரூம் நம்பர் என்னன்னு கேட்டா. எதுக்கு? அதான் சொன்னனே உன்னை பார்க்க வர்றதுக்கு. டேய் நான் ஹாஸ்பிட்டல் இடம் தங்கியிருக்கேன், ரூம் நம்பர் கேட்கறதுக்கு. டேய் இது மென்ஸ் ஹாஸ்டல்ரா. அதை பற்றிலாம் அவளுக்கு கவலை இல்லையா? ரூம் நம்பர் கேட்டா சொல்லிட்டேன். ஆண்டவே மச்சான் வந்துக்கிட்டே இருக்கா, சமாளிச்சுக்கோண்ணே. டே அஜய் என்னடா? டே நான் எப்படி அவகிட்ட பேசுவேன்? நான் எப்படி நடிக்கிறது இப்போ? அதெல்லாம் பிளான் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் தான் சொன்னேன் அது சாதாரண பொண்ணு கிடையாது, வேற ரகணும். கேட்டியா? நீ தானே பில்டப் பண்ண, எனக்கு தெரியாது. ஆனால் நீ நடிக்கிறன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு தலைவலி மண்டை வலி உடம்பு வலி எல்லாத்தையும் சேர்த்து வர வச்சுட்டு வந்துருவான்னு. டேய் நான் காலேஜுக்கு கிளம்பி வந்துடுவான். அதெல்லாம் முடியாது, நீ லீவ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, பில்டப் கொடுக்க சொன்னா கொடுத்தாச்சு. திடீர்னு நீ காலேஜுக்கு வந்தாலும் அதை விட பெரிய டவுட் ஆகிடுவா. சீனியர் கூட பார்க்க மாட்டா, காலேஜில் வச்சு அடிச்சிருவா. பரவாயில்லையா? அதுக்கு உண்மை தெரிஞ்சா நீ ரூமில் அடி வாங்குறது பெட்டர்ண்ணா. அதுவும் கரெக்டு தான். சரி பார்க்குறேன். ஆனால் மென்ஸ் ஹாஸ்டலுக்கு எப்படா வருவான்? நான் தான் திருப்பி சொல்லிட்டேன்டா, வருவா, அவள் வருவா. அங்கே மூடிட்டு பாடு, வந்து பார்க்கும்போது பேஷண்ட் மாதிரி இரு. ஐயோ தேவையில்லாமல் பில்டப் பண்ணிட்டணும். இப்போ எப்படி நான் அடிப்பேன்? பேசாமல் கதவை தாப்பா போட்டுருவோமா? இவன் சொல்கிறத பார்த்தா தாப்பா போட்டிருந்தாலும் ஜன்னல் இறக்கி வச்சாச்சு வருவா. ஜன்னலையும் சாத்திடுவோமா? வேணாம் உடச்சிட போகிறான். இவ்வளோ நம்ம கலங்க வைக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை கலங்க வச்சிருவா போலயே. எதுக்கும் அஜய் சொல்கிற மாதிரி பெட்ஷீட்டை ஒருத்திட்டு படுப்போம். சீனியர் ஐயோ வந்துட்டா, அவளே தான். என்ன ரூமில் வந்த சவுண்டெல்லாம் கேட்டுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் பேச்சையும் காணும் மூச்சையும் காணும். இருக்கால போயிட்டாளா? ஆனால் எவ்வளோ தைரியம் இவளுக்கு, ஒரு பையன் ரூமுக்கு வந்திருக்கான். பாவம்ல, தேவையில்லாமல் ஸ்டாண்ட் எடுத்து விட்டு வண்டி ஸ்பீடாக மூவ் ஆனதில் கீழே வந்து மண்டையில் அடிபட்டிருக்குமோ? நம்மளால தானே இப்படி ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கூப்பிடுவோமா? நல்லா தூங்குறாரே. யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரிலாம் தெரியுது, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. கண்ணை முழிச்சு பார்ப்போமா? பார்த்தா கண்டுபிடிச்சிட்டோலோ. சங்குதிர சவுண்டு ஹெவியாக கேட்குது காதில். இவள்கிட்ட கோத்துட்டு வேடிக்கை பார்க்குறிய கடவுளே. எதுக்கும் கண்ணை முழிப்போம், எப்படியும் ஃபேஸ் பண்ணி தான் அவனும் பிரச்சனையே. கண்ணை முழிச்சு பார்த்தா எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அம்மா தலை வலிக்குதே. ஐயோ சீனியர் கண்ணை முடிச்சிட்டிங்களா? இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு? யாரு செத்து போன எங்கள் பாட்டி தாத்தாலாம் கண்ணுக்கு தெரியுறாங்களே. பாட்டி கொஞ்ச நாள் நான் வாழணும் பாட்டி, அதுக்குள்ளே என்ன கூப்பிடாதீங்க.
ஐயோ என்ன இப்படிலாம் புலம்புறாரு? தலையில் ரொம்ப அடிப்பட்டதில் குழம்பிடிச்ச மூளை. நான் கம்ப்ளைண்ட் பண்ணியே தீருவேன். என் டாக்டர் கெரியரே கேள்விக்குறியாக்கிட்டாலே. நான் மட்டும் அவளால் தலையில் அடிபட்டு பைத்தியம் ஆயிடுவானா? இவன் மட்டும் என்னை தள்ளி விட்டு போய் டாக்டர் ஆயிடுவாராம். என்ன கதை இதெல்லாம்? ஐயோ விட்டா நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவாரோ? மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு போலயே. இப்போ என்ன பண்ணுறது? பாட்டி தாத்தா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கண்ணா, உங்கள் பேரை உங்கள் கூட வந்துடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன டாக்டர் ஆக விடாமல் பண்ணாவில் ஒரு வழி பண்ணாமல் வரமாட்டேன்னு. சீனியர் சீனியர். யாரு? ம், நான் தான் சீனியர் ஸ்ரீநிதி வந்திருக்கேன். ஸ்ரீநிதியோ ஸ்ரீதேவியோ எனக்கு யாரும் ஞாபகம் இல்லையே. மண்டெல்லாம் வலிக்குது. சீனியர் சீனியர் அப்படிலாம் சொல்லாதீங்க சீனியர். எனக்காக எழுந்து உட்காருங்களேன் கொஞ்ச நேரம், நான் என்னன்னு பார்க்குறேன். என்னால் எந்திரிக்க முடியலையம்மா. ஆசை தான் எழுந்து உட்காரணும்னு, ஆனால் தலை பயங்கரமாலாம் வலிக்குது. சீனியர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எழுப்பி உட்கார வைக்கிறேன்னு. அப்படியே கை தாங்களா பிடிச்சி எழுந்து உட்கார வைமா. ஏய் நீ எதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தா? சீனியர் சீனியர் சாரி சீனியர், தெரியாமல் பண்ணிட்டேன். ஏய் இப்போ தான் உனக்கு சீனியர்னு தெரிஞ்சுதா? சைடில் எடுத்து எப்படி தள்ளி விட உனக்குலாம் மனசு வந்துச்சு? சீனியர் தெரியாமல் பண்ணிட்டேன் சீனியர், எல்லாரையும் பண்ணுற மாதிரி. அப்புறம் தான் டிபார்ட்மெண்ட்டில் விசாரித்தேன், நீங்கள் ரொம்ப நல்லவராமே. அப்புறம் எனக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு. உங்களை பண்ணதுக்காக நானே சாரி கேட்கணுன்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டுலாம் வந்து உங்களை பற்றி எதோ சொன்னாங்களா, அதான் பயந்துட்டேன். அதுவும் லாஸ்ட்டு 3 இயராக காலேஜ் டாப்பராமே நீங்கள், சரவணன் சீனியர் எல்லாருமே. டாப்பராக இருந்த என் வாழ்க்கையில் இப்படி டாப்பை கழட்டி விட்டியம்மா. ரெக்கார்ட்லாம் சப்மிட் பண்ணணும், நிறைய எழுதுகிற வேலைலாம் வேறு இருக்குது. அதெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்? கையில் பேனா எடுத்தாலே தலையில் வலிக்குதே. அது எப்படி சீனியர் கையில் பேன் எடுத்தால் தலையை வலிக்கும்? ஏம்மா கையில் பேனா எடுத்தாலும் மூளைக்கு வேலை கொடுத்தா தான் நம்ம எழுத முடியும். நம்ம மட்டும் கண்ணை மூடிட்டு எழுத முடியும், அதான் வலிக்குது. அப்படின்னா நான் எழுதி தட்டுமா உங்கள் ரெக்கார்ட்லாம்? நீ தான் எழுதி தரணும். என்ன எழுதி தரட்டுமான ஒரு கேள்வி கேட்குறேன். நீ தானே இதுக்கெல்லாம் காரணம். எனக்கு தெரியாது, நீ தான் எழுதி தரணும்ண்ணா. கண்டிப்பாக சீனியர் நான் எழுதி தரேண்ணே. இப்போ உங்களுக்கு வலி பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, வலி இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஏதோ ஓகே. சீனியர் டேப்லெட்லாம் போட்டிங்களா? மண்டை கண்டதுக்கு அவன்மா டேப்லெட் தரான். ஒரு டேப்லெட்டும் தரல. நம்ம மெடிக்கல் காலேஜில் பேராசிட்டமால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தரான். அப்படியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா, ஆனால் வாயில் சாப்பிட்டா கூட தலையில் வலிக்குது. சீனியர் இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கார்ட் எல்லாமே நான் எழுதி தரேண்ணே. கண்டிப்பாக நீ தான் எழுதி தரணும்ண்ணா. வந்து என் கூட கோஆர்டினேட் பண்ணி எழுதி தான். ஃப்ரீ ஹவர்ஸ்லாம் சொல்லு, நான் ரெக்கார்ட் தரேன். சரிங்க சீனியர், உடம்ப பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஆமாம், எப்படி மென்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே தைரியமாக வந்தேன்? அது ரொம்ப சிம்பிள் சீனியர். நான் இந்த மாதிரி பாய் ஷர்ட் தானே போட்டிருக்கேன். அவன் ஏற்கனவே ஜடை வச்சுட்டு தான் திரியிறான். அதனால் நான் பொண்ணா பையனான்னு வார்டனுக்கு வித்தியாசம் தெரியல. நான் மட்டும் வந்தேன், அவங்க மட்டும் சைலண்டாக உட்காந்துருந்தாங்க. சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். உள்ளே வந்தது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு செகண்டில் சொல்லிட்ட பற்றியா? அதெல்லாம் அப்படி தான் சீனியர். நான் கிளம்புறேன். தேவையில்லாமல் நான் உள்ளே இருந்தா அப்புறம் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏய் நீ வந்ததுக்கு நான் எப்படி மாட்டுவேன்? மாட்டினா நீங்கள் தான் வர சொன்னீங்கன்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் தானே மாட்டுவீங்க. ஏய் தேவையில்லாமல் என் பேரை வீணாக்கி விட்டுறதுன்னு இந்த 4 வருஷத்தில் ஒரு பொண்ணை எடுத்து பார்த்தது கிடையாது. ஏன் ஒரு பொண்ணுகிட்ட பேச கூட ட்ரை பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட என் ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கானா எனக்கு தான் கெட்ட பேர். நீ சொல்கிற மாதிரி நீ சொன்னாலும் சொல்லுவேன், நான் தான் வர சொன்னேன்னு. கிளம்பு ஃபஸ்ட்டு. கேள்விப்பட்டேன் சீனியர், உங்கள் ரூமே சரியான சாம்பாருங்களாமே, சரியான அம்மாச்சுங்களா. அந்த ரம்பை ஊர்வசி மேனகை அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அதே ட்ரெஸ்ஸில் விட்டால் கூட மறுநாள் காலையில் பெருசாக இது நடந்திருக்காது, எல்லாரும் சேஃபாக இருப்பாங்க அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. அந்த பில்டப்பெல்லாம் கேட்டுட்டு தானே உங்கள் ரூமுக்கு தைரியமாகவே வந்திருக்கேன். அடிப்பாவி, ஏய் உன்னை இப்போ பாரு. பாய் சீனியர், உடம்ப பார்த்துக்கோங்க. எவ்வளோ தைரியம் பாரு இவளுக்கு. நிலே பூவை அள்ளும் புன்னகை மின்னுதே, கண்ணிலே காந்தம் வைத்தார் கவிதையை பாடுதே, அன்பே இன்பம் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சு, ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட. என்னடா வசந்தே, மலரும் நினைவுகளா? ஆமாண்டா, அவள் ஃபஸ்ட்டு எப்போ வந்து என்னை மீட் பண்ணான்னு நினச்சி பார்க்குறேன். பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அவ்வளோ தைரியமாக வந்து என்னை பார்த்துட்டு போனால. அப்போ மட்டுமா பார்த்துட்டு போனா? எல்லா டைமும் அவள் தான் ஏதோ பையன் மாதிரி சேவரை குதிச்சு வந்து உன்னை பார்த்துட்டு போனான். மறக்கிற மரியாதை எல்லாத்தையும் பண்ணான். ஆனால் இப்போ பாரு, ஒன்றுமே தெரியாத சாது மாதிரி இருக்கால. தூக்கமே வரலடா. பேசாமல் சரவணனுக்கு ஃபோன் அடிக்குவான். டேய் புதுசாக கல்யாணம் ஆனவன், அவனுக்கு போய் நைட்டு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்கிற பற்றியா? புதுசாக கல்யாணம் ஆனவன் மட்டும் சொல்லு, மற்றபடி பிஸியாக பண்ணலாம் எதுவும் சொல்லாதானே. டேய் ஓவராக பண்ணாத, அம்மாஞ்சி மாதிரி இருக்கான். நீ வேணா பாரு, அவன் சொன்ன மாதிரி 3 பெற்றெடுக்க போகிறான் அப்படின்ற. அப்படிதான். என்னடி ஏதோ தெளிவில்லாமல் உட்காந்துருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லை எதையும் யோசிச்சுட்டு தான் இருக்கான். அன்பழகி நேற்று பண்ண விஷயத்தெல்லாம் இன்னமே நான் யோசிச்சு பார்த்து வியந்து போகிறேங்க. ஒரு பொண்ணு இப்படிலாம் இருப்பாளா? அப்போ என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கா, அப்படி தானே? அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ அந்த சந்தோஷத்தில் ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காதுண்ணே. அடிப்பாவி. இன்றைக்கே அத்தை மாமாலாம் ஏதோ பேசணும் நம்ம விஷயமான்னு சொன்னாங்க. அன்பழகி மறு வீட்டுக்கு போயிருந்தாங்களா, அவங்க வந்தோடனே எல்லாரையும் வச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னாங்க. என்ன விஷயம்? அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறாங்க? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன விஷயம் சொல்ல போகிறாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்போ உங்களுக்கு தெரியுமா என்ன பேச போகிறாங்கண்ணே? நான் உங்ககிட்ட சரவணன் கல்யாணம் நான் அன்றைக்கி நைட்டு பேசினேன் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க திருப்தி ஆவாங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்றதுனால வெயிட் பண்ணாங்க. இப்போ நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த விஷயத்தை செயல்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதான் என்ன விஷயம்? ஏய் என்ன என் வாயிலேருந்து வாங்கிடலான்னு ட்ரை பண்ணுறியா என்ன? போலீஸ்காரண்டி, அவ்வளோ சீக்கிரம்லாம் வளர மாட்டேன். ஆமாம் ஆமாம், வளர மாட்டார். ஏய் என்ன வாய் அதிகமாக இருக்குண்ணா? அதிகமான ஆனால் போது. ஆமாம், இன்னைக்கு மதியம் ஏன் நீ சாப்பாடு எடுத்துட்டு வரல எனக்கு? வேணும்னே தானே செஞ்ச சாப்பாடை வீட்டில் வச்சுட்டு போனீங்க, நான் எடுத்துகிட்டு வருவேனே. கண்டுபிடிச்சிட்டியா? அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் சாப்பாடை வச்சுட்டு போனப்பவே. எப்படி? சாப்பாடே செய்யலனாலும் யாரும் எடுத்துகிட்டு வர தேவையில்ல அப்படின்லாம் என் மேலே கோவமாக இருக்கிறப்ப வேணும்னே சொல்லிட்டு போவீங்க. எங்க நான் எடுத்துகிட்டு வருவேணும்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு செஞ்சு வச்சு மறந்துட்டு போறீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்காக தான் வச்சுட்டு போறீங்கன்னு குடும்பமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ அப்புறம்? அப்புறம் என்ன? அதான் நீ போவேனா சிட்டு போய் கொடுத்துட்டு வருவான்னு சிட்டுக்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. எடுத்துகிட்டு வந்துருப்பாங்களே சாப்பாடு தான், ஏன் நீங்கள் சாப்பிடலையா? ஏய் சிட்டு கையால் சாப்பிட்றதுக்கான சாப்பாடு வேலை மணிக்கிட்டு வச்சுட்டு போனேன். நீ வருவேன்ட்டு தானே வச்சுட்டு போனேன். புலிசு அழிம்பு கட்டி அடிக்கிறேன்னா? அடிச்சா போகிறேன், ஏன் பொண்டாட்டி தானே. அந்த ஸ்டேஷனில் கேஸ் இல்லடி அவ்வளோவா. ஒரு சில கேஸ் தான் இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்குது. அதை பார்த்தது போக மீதி நேரம்லாம் நான் சும்மா தான் இருக்கேன். அதான் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா அப்படி லைட்டா என்ன லைட்டானா? டீப் லைட் எரியல, அதான் லைட்டு சுவிட்சை போகிறதுக்கு கூட்டேன். இனிமேல் உங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லையா? வேணும்னா காலையில் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, அப்படி இல்லைனா மதியம் வந்து சாப்பிட்டு போக சொன்னாங்க. ஏன் அப்படி? அது அப்படிதானா? எதுக்குன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்களே. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் இனிமேல் உங்ககிட்ட ரொம்பலாம் பேசக்கூடாதான். அப்புறம் உங்க கூட ஏன் கூட தூங்கவும் கூடாதுன்னு சொன்னாங்க. தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இது ஒரு லிஸ்ட்டே இல்லையே. இனிமேல் லிஸ்ட்டில் வருமா? நைட்டு 9 மணி ஆனால் பாட்டி ரூமுக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன நான் பாட்டி கூட தான் தூங்கணுமா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு? ஏன் அப்படி? நீங்கள் தான் சொன்னீங்களா ஏதோ நல்லா பார்ப்பாங்க, நல்லதெல்லாம் செய்வாங்கன்ட்டு. அதுக்கு இன்னும் நேர காலம் இருக்கான். சரி, அதுக்கும் நீ என் கூட தூங்குறதுக்கும் என்ன இப்போ டிஃப்ரெண்ட்டு? இவ்வளோ நாள் என் கூட தானே தூங்கிட்டு இருந்தா. இப்போ மட்டும் நான் புது ரூல்ஸு அவங்க கூட வந்து தூங்கணும்னு. அது இவ்வளோ நாள் நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்களா நம்ம 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறது இல்லை, ஒழுங்காக பார்க்கறதில்ல அப்படின்ட்டு. இப்போ நம்ம 2 பேரும் அங்கங்கே நின்று ரொமான்ஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் அவங்க கூட தனியாக விட மாட்டாங்களாம். ஏய் நல்லா பார்த்தாங்களா? ரொமான்ஸுன்ற பேரில் ஒன்று உனக்கு பூ வச்சு விட்ருப்பேன், இல்லை உன்கிட்ட வந்து பேசியிருப்பேன். அதை தாண்டி வேற ஏதாவது நான் செஞ்சிருப்பேன் இது வரைக்கும்? எதுவும் தான் செய்யலையே, அதான் இங்கே வருத்தமே. அடிப்பாவி, அப்போ நீ ரெடியாக தான் இருக்க அப்படி தானே? அப்படி சொல்ல முடியாது. அப்படி எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? அது சரி, அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையல் பார்த்துடலாண்ணா. அதெல்லாம் முடியாது, பாட்டி வர சொன்னாங்க. என்ன நான் போகிறேன். ஏய் இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி வந்து தழைய சாரி கட்டிட்டு தலை நிறையா மல்லிகை பூ வச்சுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இப்போ நான் போகிறேன் பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னா என்னடி அர்த்தம்? நான் போகிறேன்னு அர்த்தம். ஏய் இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓவரா தெரியலையா? சரவணனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அன்னைக்கு அந்த பையன் தான் ஒன்றும் பண்ணல. அன்னைக்கு 4 நாளாக தானே இருந்தது. பேசாமல் எனக்கு ஏற்பாடு பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. ம் என்ன எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லணும்னா? போலீஸே அப்படியே நடிக்க தானே. உனக்கு தான் ஏன் பண்ணலான்ற ரீசன் தெரியுமே. அப்படியே திருப்பி நான் அந்த கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குறியா ஏன் அன்னைக்கு ஏற்பாடு பண்ணலன்னு? வர இப்போல்லாம் நீ கண்டுபிடிக்கிற மாதிரியே நான் பேசுகிறேன்ல. ஆமாம். சரி, பாட்டி ரூமுக்கு தான் போய் தூங்க போறியா கன்ஃபார்மா? ஆமாம், பின்ன இங்கே தூங்கினா மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏய் தேவையில்லாமல் ஊசு பேத்தி விட்றா. ஊசு பேத்தி விட்டா போகிறேன். இவ்வளோ நாள் இந்த ரூமில் உங்க கூட தானே தூங்கினேன். ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்களா? நீங்களும் நானும் அந்த கார்னரில் இந்த கார்னரில் தான் படுத்து தூங்கணும். ஏன் இப்போ சமாதானம் ஆகிட்டோம். இப்போ இந்த 10 நாளாக கூட நீங்கள் என் கூட வந்து தூங்குனீங்க. நீங்கள் ஒரு பக்கம் தூங்குவீங்க, நான் ஒரு பக்கம் தூங்குவேன். எங்கள் தவறி என் மேலே கையோ காலோ போட்டுற போகிறன்றதுக்காக நடுவில் 2 தலைக்காணி வேறு இந்த பில்டப்பில் இருந்துக்கிட்டு இது எதனாவது பண்ண போதான் நான் வேறு அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணுமா? இதுக்கு போய் பாட்டி ரூம்லேயே தூங்கலாம்னு? ஏய் இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்துற? ஆமாம், ஓவர் பில்டப் உடம்புக்காக தானே போலீஸ்க்கு. ஏய் நீ ரொம்ப ஊசு பேத்திட்ட. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறதா இல்லை. எல்லாரும் பண்ணுறதெல்லாம் பொறுமையாக பண்ணட்டும். இன்னைக்கு கண்டிப்பாக மகா. என்ன உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? பிடிக்காமலா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க? உங்களை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. யாரோ ஒருத்தினா நம்மளை நம்பி வந்துட்டாலேன்னு எனக்கு அவ்வளோ அழகாக அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அவ்வளோ அழகான குடும்பத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க. உங்களை எனக்கு பிடிக்காம போகுமா? ஆனால் உனக்கு என்ன பிடிச்சா ஒரு சில உண்மையெல்லாம் சொல்லாமல் தானே இருக்கேன் என்கிட்ட. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொன்னால் எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தானே? நம்பிக்கை இல்லாமல் இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இருக்கியா? என்னை வச்சு யாராவது ஒன்றை மிரட்டுறாங்களா? அப்படிலாம் இல்லை.
அப்புறம் என்ன தாண்டி ஏன் எதுவுமே சொல்ல மாட்றான்? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ யாரு? உன் ஃபேமிலி யாரு? இது எதுவுமே சொல்ல மாட்றான். நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆனால் அதுக்கான நேரம் இன்னும் வரலன்னு நினச்சிக்கோங்களேன். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். எந்த சூழ்நிலையிலையும் யார் எது சொன்னாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் என்னை விட்டுட்டு எப்பயுமே தூரமாக போயிட மாட்டேல்ல? இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? உண்மையாக என் மனசுலேருந்து இதுக்கு பதில் சொல்ல முடியல. என்ன பதில் சொல்ல மாட்டான்? ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க? இல்லை, என்ன நீ திடீர்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால தான் சொல்கிறேன். திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்கிற உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனால் திரும்பி நீ என்னை பிரிஞ்சு கூட போக நினைக்கலாம்ல? என்ன கரெக்டாக கேட்குறாரு? எப்படி இவருக்கு தெரியும்? ஆனால் நான் இவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடிக்க வந்தேன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் தெரியல. நான் இப்போ இவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? என்ன எப்படி நடிக்க வந்தோன்றது இவனுக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? இல்லை, நான் நடிக்க வந்திருந்தாலும் ஆனால் உங்கள் கூட இப்போ உண்மையாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியறதுனால தான் சொல்கிறேன், நீ என்னை விட்டு எப்பயுமே வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், யார் மூலியமாக பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவல்ல? சொல்லுடி, சொல்லுவல்ல? சொல்கிற சூழ்நிலையை அந்த ஆள் உருவாக்கி தருவாரா, இல்லை என்னை இவர்கிட்டேருந்து பிரிச்சிருவாரா? ஒன்றுமே புரியல. இதுக்கு நடுவில் அத்தை மாமா வேறு எங்கள் விஷயமா ஏதோ பேசணுங்கிறாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு வேறு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி தவிக்க விட்டுட்டியே கடவுளே. என்னடி? கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, என் பொண்டாட்டியை ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேணா நான் சமாதானம் பண்ணுவேன். நீங்கள் என்ன தான் என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசினாலும் உங்களுக்கே தெரியுது என்கிட்ட எப்போ நீங்கள் உரிமை எடுத்துக்கணும்னு. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் என் பொண்டாட்டியை கொஞ்சம் கூட தான். கொஞ்சலாமே. கொஞ்சணும்னா என் பொண்டாட்டி சிரிக்கணும். அதுக்கு போலீஸும் சிரிக்கணும். சிரிச்சிட்டா போச்சு. என் பொண்டாட்டிக்கு போலீஸ் சிரிச்சா தான் பிடிக்கணும். 24 மணி நேரமும் 32 பல்ல காட்டுறதுக்கு நான் ரெடி. போதுமா மேடம்க்கு? எந்த பெண்ணோடும் எழுவது காமமே, அடி உன்னோடு தோணலையே, சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே, உன்னமுத்தாட தோணலையே, சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு, அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த உசு பறி போச்சு, ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது, பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி வீதி வருது.